ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ட்ராவல் விலாக் தான். கூடவே பார்த்திங்கன்னா ஃபுட் விலாகும் பார்க்க போகிறீங்க. நாங்கள் இருக்கிற பராங்கிற இடத்துல இருந்து நாங்கள் வந்து சிம்பாங் அம்பாட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்குறோம். கிராப் புக் பண்ணி தான் போயிட்டுருக்குறோம். கிராப் அண்ணா வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த கிராப் புக் பண்ணி போயிருக்கோம். ஸோ அந்த அண்ணா தெரிஞ்சாண்ணா. ஸோ பேசிக்கிட்டே ஒரு ட்ராவல் விலாக் தான். மலேசியாவில் பேசுகிற தமிழ் வந்து நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் நம்ம ஊர் தமிழோட வித்தியாசமாக தான் இருக்கும், பட் நல்லாயிருக்கும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள பெட்ரோல் ப்ரைஸ் பார்க்க போகிறீங்க. இங்கே பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.60 ரிங்கிட், அதாவது நம்ம ஒரு காசுக்கு ஒரு 50லிருந்து 60 ரூபா தான். அதே மாதிரி நம்மளே செல்ஃபாக வந்து போடுற மாதிரி தான் இருக்கும். இந்த பெட்ரோல் பல்கில் மட்டும்தான் அப்படியா இல்லை எல்லா இடமும் அப்படியான்னு எனக்கு தெரியல. இந்த பெட்ரோல் பல்கில் வந்து எங்கள் டிரைவர் அண்ணாவே வந்து போட்டாங்க. இங்கே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எல்லா லாங்குவேஜ்லேயுமே எழுதியிருப்பாங்க. எங்கே எடுத்து பார்த்தாலுமே மலாயில் எழுதியிருப்பாங்க, தமிழ் எழுதியிருப்பாங்க, எல்லா லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க. மேலே பார்த்திங்கன்னா அந்த டைமர் போயிட்டுருக்குல்ல, ஃபஸ்ட்டு வந்து ரிங்கெட்டு, 2வது லிட்டர், அப்புறம் ஒரு லிட்டருக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு குட்டியாக கட்டம் தெரியுதுல, அதில் தான் வந்து 2.60 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதை பார்த்து தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இந்த ஃபெசிலிட்டி எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. மேன் பவரை கம்மி பண்ணும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் தானே, இந்த மாதிரி பார்க்குறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு காசுக்கு ஆஃப் த ப்ரைஸ் தான் ஆகுது. நம்ம ஊரில் 100 ருபீஸ் தான், இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 50 ருபீஸ் தான் ஆகுது. ரொம்ப லாபமாக இருக்குது. இங்கே வந்து ரொம்ப கிராப் ஃபேமஸ்ஸு. எங்கே போனனாலும் எல்லாருமே வந்து கிராப் புக் பண்ணி போகிறாங்க. ஆப்பு தான், யார் வேணாலுமே வந்து இதை கிராப் டிரைவராக ஒர்க் பண்ணலாம். அதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணால் மட்டும் போதும். அது ஏன்னா நம்ம நார்மலாக சொல்ல போனால் காய்ச்சல் சளி இதுதான். ஆனால் மொத்த வந்தது வந்து ஆளை சாவடிச்சு, ரொம்ப ஹெவியாக வந்து காய்ச்சல் ஓவர் அளவுக்கு சூடு ஏறி ஆளை சாவடிச்சு. அதுக்கப்புறம் போக பரவன காய்ச்சலாம் வந்து நார்மல் காய்ச்சல். ஆனால் வரும் ஒரு 2 வாரத்துக்கு அப்படியே உடம்புல இருக்கும். அப்புறம் செக் பண்ணி கடைசியாக போட்டான். வீட்டிலே சொந்தமாக குறைக்கணும். வீட்லேயே வந்து வீட்டில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரூமில் தனியாக இருந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா வீட்டில் எல்லாத்துக்கும் கோவிட், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நம்ம நார்மலாக இருக்கிறது இருக்க வேண்டியதான். இதே ஒரு ஆளுக்கு கோவிட் பட்டு மற்றவங்களுக்கு யாரும் படுதுன்னா நீங்கள் குவாரண்டைன் பண்ணணும். வீட்டில் எல்லாத்துக்கும் கோவிட்னா நீங்கள் எப்படி குவாரண்டைன் பண்ணுவீங்க? மொத்தமாக ரூம் அடைச்சு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியதான், ஒன்றும் செய்ய முடியாது. பார்த்திங்க அப்படின்னா தீபாவளியோட 2 வீக்ஸாக எல்லாருக்குமே ஃபீவர் வந்து நல்ல சளி. அந்த சளி வந்து ரொம்ப கஷ்டமாயிட்டு அடிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு, நல்ல பாடி பெயின் மாதிரி இருந்துச்சு. ஸோ தீபாவளி அப்படி தான் போச்சு அப்படின்னு தீபாவளி பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வர ஃபீவர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய இடங்கள் அப்படி தான் இருந்துச்சு. இந்த மழை, இந்த கிளைமேட்டுக்கா இல்லை அது ஒரு சீசனாக என்னன்னு தெரியல. முன்னாடிலாம் இந்த மாதிரி ஃபீவர்ஸ் கிடையாது, இப்போ அந்த மாதிரி ஃபீவர்ஸ் நிறைய இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அழகாக இருக்குது. முதல்ல இருக்கா அண்ணே, என்னோட ஃபோனு கீழே வந்து உடஞ்சி போச்சு. இருக்கட்டும், நம்ம ஃபோனில் பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கேப்பில் வந்து நல்ல பசியாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் என்ன இன்றைக்கி ஃபுட் செலக்ட் பண்ணி சாப்பிட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோமியம், அதாவது கிரீமி தோமியம் சூப். அது கூட வந்து மீட் பால் போட்டு தான் சாப்பிட போகிறேன். அங்கேயே ஆர்டர் பண்ணிட்டேன். இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 or 5 ரிங்கெட், அதாவது 100 ருபீஸ்க்குள்ளே வந்துச்சு. எனக்கு தோமியம் சூப் ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டு ரொம்ப நாளானது மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அது செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோமியம் சூப், அதுக்குள்ளே 2 மீட் பால் போட்டு வாங்கியிருந்தேன். தோமியத்தில் இங்கே வந்து 2 ஆப்ஷன் இருந்துச்சு, கிரீமி தோமியம், இன்னொன்று ஆர்டினரி தோமியம். நான் இன்றைக்கி சூஸ் பண்ணது கிரீமி தோமியம் தான். ஸோ தாய்லாந்தில் பார்த்திங்க அப்படின்னா தோமியம் கூன் அப்படின்னு ஒரு இது உண்டு. அதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி லாஸ்ட்டில் வந்து தேங்காய் பால் ஊற்றி தருவாங்க. சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலி வந்து நான் ரெடி பண்ணது கிடையாது, ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தது. அதுக்குள்ளே மீட் பால் போட்டு தந்தாங்க. பட் கொஞ்சமாக தோமியம் டேஸ்ட் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு.
பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறைய ரெடிமேட் ஃபுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு இந்த ஷாப்பில். இங்கே வந்து உள்ளே வந்து சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி தான் இது இருந்துச்சு. ஸோ இங்கே நிறைய சாண்ட்விச்சாக இருக்கட்டும், ரெடிமேட் ஃபுட்டாக இருக்கட்டும், இங்கே 3 வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு பார்க்க முடிஞ்சிச்சு. ஜப்பான், சைனீஸ் அந்த மாதிரி ஃபுட்டு இருக்கட்டும், மலாய் ஃபுட்டாக இருக்கட்டும், தமிழ் ஃபுட்டாக இருக்கட்டும், இந்த 3 விதமான ஃபுட்டுக பார்க்க முடிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நூடுல்ஸ் வெரைட்டி இருந்துச்சு. எனக்கு அதை பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி காஃபி எல்லாமே ரெடிமேட் ஃபுட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு இந்த ஷாப்பில். இங்கேயே வாங்கி இங்கேயே சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி தான். இந்த நூடுல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் கொரியன் பீப்புள் நிறைய சாப்பிட்டு கொரியன் சீரீஸ்லலாம் போட்டு அதை வந்து நிறைய ட்ரெண்ட் ஆகி நம்ம ஊரில் நல்ல காஸ்ட்லியாக விற்றுட்டு இருந்தாங்க. இந்த லாஸ்ட் பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து 600 ருபீஸ் கிட்ட வருது. லாஸ்ட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ போயிட்டு கேஎஃப்சியில் போய்ட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பர்கர், அப்புறம் வந்து சிக்கன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இதெல்லாம் தான் நிறைய ஐட்டம் இருந்துச்சு. கண்டிப்பாக எதுவுமே சாப்பிட முடியல. ஸோ பாதி பார்சல் பண்ணி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணும்போது எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.